ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீதாஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் இந்த சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC நெட் பேங்கிங் மூலமாக பின் எப்படி நம்ம ரீசெட் பண்ணிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அடுத்து பின் எப்படி ரீஜெனரேட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸும் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், HDFC நெட் பேங்கிங்குள்ளே லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற கார்ட்ஸ் அப்படிங்கிற டேபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் 3 செக்ஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் கார்டு. ஸோ இந்த 3 செக்ஷனில் வந்து நீங்கள் டெபிட் கார்டு அந்த செக்ஷன் வந்து போகணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அந்த டேபுக்கு கீழே இன்ஸ்டன்ட் பின் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு நம்பரை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பின்னை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பின் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலமாக உங்களால் பின்னை வந்து செட் பண்ண முடியல அப்படின்னா நெட் பேங்கிங்கில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பின் ரீஜெனரேஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து பின்னை ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு இன்ஸ்டன்ட் பின் ஜென்ரேஷன் இந்த ப்ரொசீஜருக்கு வந்து HDFC எந்த சார்ஜஸுமே வந்து போடலை. நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பின் எப்படி ரீஜெனரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். HDFC நெட் பேங்கிங்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே கார்ட்ஸ் டேபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் டெபிட் கார்டு மெனியூக்கு போயிடுங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் டேபில் போயிட்டு பின் ரீஜெனரேஷன் அப்படின்னு அந்த செக்ஷன்லேயே லாஸ்ட்டாக தான் இருக்கும், பின் ரீஜெனரேஷன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு நம்பரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ரீசனுக்காக இந்த பின் ரீஜெனரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ 4 ரீசன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்காட் பின் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பின் நாட் ரிசீவ்டு, பின்னே வந்து ரிசீவ் ஆகலை, இன்னும் கிடைக்கல கைக்கு அப்படின்னா இந்த ரீசன் வந்து கொடுக்கணும். தேர்ட் ரீசன் வந்து பின் நாட் அக்செப்டட் பை ஏடிஎம்மில் வந்து பின் நீங்கள் போட்டும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். 4வது ஆப்ஷன் வந்து இல்லெஜிபிள் பின்னா கிளியராக இல்லை, பின் வந்து வந்திருக்கு ஆனால் அது வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் இல்லெஜிபிள் பின் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்கும். அது வந்து நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஓடிபியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நியரஸ்ட்டு HDFC ஏடிஎம்க்கு போகணும். ஏடிஎம்மில் போயிட்டு உங்களோட கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாங்குவேஜ் செலெக்ஷன் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே வந்து கிரியேட் அ நியூ ஏடிஎம் பின் யூஸிங் ஓடிபி அப்படின்னு வந்து இருக்கும். அந்த செக்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்கனவே ரிசீவ் ஆகிருக்கு இல்லையா, நீங்கள் மொபைல் பேங்கிங்கில் நெட் பேங்கிங்கில் வந்து இப்போது நம்ம ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஓடிபி ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஓடிபியை வந்து ரிசீவ் ஆனதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களோட பின் வந்து ரீஜெனரேட் ஆகிடும். 4 டிஜிட் பின் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீஜெனரேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலமும் உங்களால் வந்து பின்னை வந்து ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் பேங்கிங்க்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பின் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட கஸ்டமர் ஐடி எடுத்து வச்சுக்கோங்க, டின் எடுத்து வச்சுக்கோங்க. டின்னா டெலிஃபோன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங்க்கு அப்ளை பண்ணும் போதே வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது பேர் தான் டின்னு, டெலிஃபோன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ரெண்டும் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களோட பின்னை வந்து ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு வந்து அமுச்சு வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பண்ணியும் என்னால் ரீசெட் பண்ணவே முடியல
இன்ஸ்டன்ட் பின் பண்ணியும் முடியல, பின் ரீஜெனரேஷன் பண்ணியும் வந்து பண்ண முடியல, அல்லது ஃபோன் பேங்கிங் மூலமாகவும் என்னால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பிரான்ச் காண்டாக்ட் பண்ணணும். பிரான்ச்சில் போனீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பின் ரீஜெனரேஷனுக்கு மட்டும் ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சியில். ஸோ மற்றபடி இந்த ஃபோன் பேங்கிங்க்கு அதுக்கெலாம் வந்து எந்த சார்ஜஸுமே இல்லை. ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்களோட பின்னை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.